அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா வந்தனம் ஐயா, வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு தீர்வு தெரியணுன்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து கேட்குறேன் ஐயா. அந்த கேள்வி, என்னால் சில பழக்க வழக்கங்களை நிறுத்த முடியலை. அதாவது புகைப்பிடித்தல், அந்த பழக்கங்களை நிறுத்த முடியல. அது எனக்கு தெரியுது, என்னோட அறிவால் என்னால் யோசிக்க முடியுது. அது நிறுத்தணுன்ட்டு நான் நேரிடும் பொழுது அது எனக்கு ரொம்ப கவலையை கொடுத்துருது. அது ரொம்ப அதனால் கோபமும் வருது. அதெல்லாம் எப்படி நிறுத்தணும், அது எப்படி அதை கடந்து வரணுன்ட்டு எனக்கு தெரியலையா. ரொம்ப அவஸ்தைப்படுறேன். நான் கோபப்பட்டுட்டேன்னா அது பிறகு ஐயோ அவங்கள ஏன் கடினமாக பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 வருத்தமாக அது என்னை கொல்ற மாதிரி இருக்கியா. எனக்கு அந்த மாதிரி முடியல. நான் உணவு பழக்க முறை எல்லாத்தையும் மாற்றிட்டேன். எனக்கு இந்த கோபம் போக மாட்டுது. சில பழக்கங்களை எப்படி நிறுத்தணும், கையாளணும்னு எனக்கு தெரியலையா. அது எப்படி கையாளணுன்ட்டுன்னு ஏதோ உங்கள்கிட்ட கேட்ட தீர்வு யார்கிட்ட கேட்கணுன்றதும் எனக்கு தெரியலை. இங்கே சரி உங்ககிட்ட கேட்டால் எனக்கு தீர்வு கிடைக்குமே அப்படின்ட்டு தான் ஐயா. எதுவும் வழிமுறை எதுவும் இதான் என்ன பண்ணால் இதுக்கான தீர்வு கிடைக்கும்யா, எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நன்றி ஐயா, நன்றி. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு வடிவம் ஐயா, வந்தனம் ஐயா, வந்தனம். தங்களுடைய பிரச்சனை என்பது இன்றைய உலக சமுதாயத்தில், மக்கள் சமுதாயத்தில் இது எல்லோருக்குமான பிரச்சனை தான். நம் எல்லோருடைய பிரச்சனையை நீங்க வாய்விட்டு சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பிரச்சனைன்றது. ஒன்று ஊன் சுவை. இந்த ஊன் சுவையில சைவம்னு பிரிக்கலாம், அசைவம் பிரிக்கலாம். இந்த அசைவ உணவுக்கு ஆட்பட்டவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த நாக்கின் சுவைக்கு அடிமையான பிறகு எந்த விதத்திலுமே அவங்கக்கிட்ட இரக்கம்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி உயிர்களை துடிக்க துடிக்க பதைக்க பதைக்க கொன்று தின்று சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அப்புறம் நெற்றி நிறைய விபூதியும் நாமமும் கொட்டையும் பட்டையும் கலர் துணியை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க உலக சமுதாயத்துல. அடியனோட சேர்த்து தான் சொல்றேன். அந்த விதத்துல அடியன் முதல்ல நிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆக நம்ம எல்லோருடைய பிரச்சனை நீங்க அது ஒரு பிரதிநிதியா இருந்து சொல்லுறீங்க. இது உங்களுடைய பிரச்சனை இல்லை, உலக மாந்தர்களுடைய பிரச்சனை. ஒன்று ஊன் சுவை, நாக்குக்கு அடிமையாதல். இன்னொன்று அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன விளைச்சு சுகம். அந்த பால் உணர்வு, ஆண் பெண் பால் உணர்வு, அந்த டிஃபரன்ஸ்ல ஏற்படுகின்ற மயக்க உணர்வு, அதில் ஏற்படுகின்ற மயக்க இன்பம். இதுல இன்றைக்கு மட்டுமல்ல, அந்த மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இதெல்லாம் தொன்று தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு அதனால நம்ம பாதிப்பு பட்டு கொண்டுதான் இருக்கோம். அது ஏன் அதுக்கு சரியான ஒரு விசாரம் இல்லை. இப்ப நீங்க எந்த நூல்களை எடுத்துட்டீங்கன்னா புலன்களை அடக்கு புலன்களை அடக்கு புலன்களை அடக்குன்ட்டு நம்ம படிக்கிறோம். அந்த நேரத்துல அதனால அந்த மின்னல் போன்ற ஒரு சுகம் தான் அது. மின்னல் போன்ற ஒரு சுகம். மின்னல் மின்னுது, அது பயங்கர வெளிச்சமா இருக்கு. வானத்தை பார்க்கவே முடியாது, கண்ணு போயிடும், அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு நான் புத்தகம் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. சூரிய வெளிச்சத்தை படிக்கலாம், பௌர்ணமி நில வெளிச்சத்துல கூட ஓரளவு கஷ்டப்பட்டு புத்தகத்தை படிச்சிடலாம். ஆனா மின்னல் வெளிச்சம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு, பட் அது ஒரு செகண்ட் கூட நிலைப்பதில்லை. அது போலதான் இந்த புலன் இன்பங்கள் உணர்வுல ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி உடனே மறைஞ்சிரும்.
அந்த ஒரு வெளிச்சம் அதனுடைய உண்மை நமக்கு என்னன்னு தெரிய முடியாத மாதிரி திடீர்னு தோன்றி மறைஞ்சிருது. நீர்க்குமிழி கூட சற்று நேரம் இருக்கு. ஆனா இந்த மின்னல் வெளிச்சத்தை பத்தி நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியறதில்லை. அது குறித்த ஒரு கிளாரிபிகேஷன் நமக்கு இருக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னு நாம இது பண்றதுக்குள்ள அது நமக்கு ஒரு மயக்க இன்பத்தை அந்த நேரத்தை கொடுத்துருது. அந்த நேரத்துல அதை குறித்த ஒரு டீட்டெயில்ஸ் விவரங்கள் நம்மளால சேகரிக்க முடியல. அதாவது நமக்கு ஒரு இன்பம் உண்டாகின்றது அப்படின்னா எங்கே அந்த இன்பம் ஏற்படுகிறது, யாருக்கு ஏற்படுகிறது, அது எப்படி இன்பம் என்று நாம் தீர்மானித்து விடுகிறோம். அது நமக்கு அது ஃப்ரூட்டை கொடுக்குதா அல்லது நாம் அது இன்பமாக இருக்கிறது நாம் முடிவு செய்கிறோமா அல்லது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டு அதனுடைய கனிநிலை மாத்திரம் நமக்கு அனுபவத்தில் கொடுக்கப்படுகிறதா? இந்த பாயிண்ட்டை நல்லா பிடிச்சிக்கங்க. இதுதான் நமக்கு பிடிக்க வேண்டியது. அதாவது எந்த ஒரு இன்பமாக இருக்கட்டும், அது ரெண்டாவது இது பார்த்தோம்னா விளைச்சி சுகம். இது புல் பூண்டு செடி கொடி மரம் இந்த ஓரறிவு தாவரங்கள்ல அந்த ஆண் பெண் இதெல்லாம் கிடையாது. அது மகரந்த சேர்க்கை. அது பூச்சிகள் தேனீக்கள் அது உட்காரும் போது இந்த இதுல இருந்து அதுக்கு போய் அது ஒரு இனப்பெருக்கம் ஆயிடுது. ஆக எப்படியும் அது இது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனா 2 சங்கு சிப்பி இதுல இருந்து 2 அறிவு, 3வது அறிவு கொசு, ஈ, தும்பி, இந்த மாதிரி 3 அறிவுல எல்லாமே இன்றைய மனிதன் 6 அறிவு படித்த மனிதன் வரை நமக்கு இருக்கிற ஒரு தீராத ஒரு பசி அப்படின்னு என்னன்னா அது பசிப்பினி. அது வேற, அது எல்லாம் உயிருக்கு இருக்கு. அடுத்ததாக நம்மளை தாக்குவது என்னன்னா இந்த இன விளைச்சு சுகம், அந்த பால் உணர்வு, ஆண் பெண் வித்தியாசம். அதுல இன்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அது அனுபவிக்கிறோம், அது உண்மையாகவே தெரிகிறது. அது ஒரு மயக்க நிலை தான். அது ஒரு மயக்கமான ஒரு நிலை. அந்த மயக்கம் நமக்கு இன்பமாக இருக்கிறது. இது பல லட்சம் கோடி வருடங்களாக எல்லா உயிரினங்களுக்கும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிறவி தோறும் நம்ம அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு பிறவி தோறும் பல கோடி வருஷமா அந்த சேர்க்கை இன்பத்தை, ஆண் பெண் தேக சேர்க்கை இன்பத்தை அனுபவிச்சா இருக்கும். அது என்ன முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. ஒரு 15 வயதில் தொடங்கி 50 வயது சில பேருக்கு 60 வயதில் முடிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப கழவன் ஆன பிறகு கூட அதுல இருந்து விடுபட முடியாது. அது திரும்ப திரும்ப கேட்கும். அதுதான் அவா. அந்த அவா என்பது என்னன்னா தன்னை இன்பமாக இருக்க செய்ய அது தூண்டும். நான் இன்பமாக இருக்க வேண்டும். அதுதான். அது ஏன் நினைக்கிறோம் நான் இன்பமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நாம ஏன் நினைக்கிறோம்? இந்த பாயிண்ட குறித்து நம்ம டீப்பா ஒரு சிந்திக்கணும். நான் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம ஏன் விரும்புறோம்? நாமளே விரும்புறோமா அல்லது அந்த ஒரு விருப்பத்தை ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள இருந்து தூண்டி விடுகிறதா? இந்த 2 சாய்ஸ் பத்தி நம்ம இது பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுமே தான் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. அந்த இன்பம் 5 புலன்கள் வழியாக அது ஒவ்வொரு புலன்லையும் விதவிதமான இதெல்லாம் இருக்கு. அதுவும் மனிதன் அதை விதவிதமா பண்ணிக்கலாம். ஆக இந்த செயற்கை இன்பத்திலிருந்து தப்பித்தவர்கள் யாருமே இல்லை. எங்கேயோ ஒரு கோடியில ஒருத்தர் தான் அதுல இருந்து இது பண்றாங்க. அடுத்தது மனிதனுக்கு அடுத்தபடியா வாட்டுகின்றது எதுன்னா இது பல்லாயிரம் ஆண்டு காலமாக பல லட்சம் காலமாக இருந்து வருதுதான் இந்த போதை இன்பம். அது எத்தனையோ விதத்துல இருக்கு. அது மாத்திரை வடிவில் வந்துருச்சு, கஞ்சா வடிவில் இருந்தது. அப்புறம் சாதாரண மக்கள் கல்லு சாப்பிடுவாங்க. அந்த
பனங்கல் அந்த மாதிரி கல். அந்த கல் இறக்கன உடனே சாப்பிடும் போது அது பால்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அது வந்து மயக்கத்தை, அந்த போதை இன்பத்தை உண்டு பண்ணாது. ஆனா அதே வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வைக்கும்போது அது ஒரு போதையை கொடுக்கும். அது ஒரு இன்பமா இருக்கும். அதுதான் வந்து மனிதன்ல உலக சமுதாயமே இப்ப அதுல தானே இருக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட அதை வந்து அந்த கிளாஸ்ல அதை வச்சிடறாங்க. அது மேலை நாடுகள்ல அது ஒரு கம்பல்சரி, அது ஒரு ஃபேஷன், அது ஒரு இது மாதிரி, அது ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஆணும் அதுக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை. மேலை நாடுகள்ல அதுல ஆண் பெண் பேதம் கிடையாது. இந்தியாவில் ஆண்கள் பெண்கள் வந்து ஏகதேசம். இப்ப எல்லாருமே பண்றாங்க. காலேஜ் போன்ற இதெல்லாம் வந்து இது சர்வ சாதாரணமா இருக்கு. காலேஜ்ல நிறைய சப்ளை நடக்குது. அதுக்குன்னு இப்ப எத்தனையோ கெமிக்கல் பவுடர்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் 100 ஆண்டு காலமா இருக்கிற ஒண்ணுதான். அது பல விதமான, சில இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, அவர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாட்டில் ஒரு 4-5 வருஷமா வேலை பார்த்தாரு. அந்த நாட்டினுடைய நிலைமையை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அங்கெல்லாம் நம்மள மாதிரிலாம் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் போய் படிச்சு அங்க வந்து இது பண்றாங்களே ஒழிய, உள்நாட்டுக்காரங்க நல்ல வசதியா இருக்காங்க. அங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க. பிள்ளைகள்லாம் படி, அதை செய், இதை செய்யலாம் சொல்ல மாட்டாங்க. அவன் வந்து ஏதோ ஒரு 10ஆம் கிளாஸ் அது வரையில படிப்பான், 12ஆம் கிளாஸ் படிப்பான். அதுக்கப்புறம் எதனா ஒரு கம்பெனிக்கு வேலை பண்ணோன்னா அவனுக்கு நிறைய சம்பளம் கிடைச்சிடும். போதுமான அளவுக்கு அவனுக்கு சம்பளம் கிடைச்சிடும். பெரும்பாலான அமெரிக்க இளைஞர்கள் இப்படிதான் செய்யறாங்கன்னு அவர் சொல்லுவார். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து 5 நாட்கள் தான் வேலை. திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரை வேலை. வாரத்துல 2 நாள் முழுமையான ஒரு விடுப்பு, 8 மணி நேரம் டியூட்டி. அந்த வாரம் 2 நாட்கள்ல வந்து அந்த சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். அதை வந்து காசை வாங்கி நல்லா சாப்பிட்டு வேற வகையிலெல்லாம் இந்த இனச்சேர்க்கை என்பது இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை அந்த டேப்லெட்ஸோ அல்லது இன்ஜெக்ஷன் அதை போட்டுட்டான்னா ரோட்ல கூட விழுந்து கிடப்பானா. 2 நாட்களுக்கு அவன் எழுந்துக்கவே மாட்டானா. அதுலயே அந்த சுகத்திலே இருப்பான், அது பாட்டுக்கும். அப்புறம் மறுவாரம் எழுந்து வேலைக்கு போவான். அப்ப அடுத்த 2 நாள் லீவு எப்ப வருதுன்னு எதிர்பார்ப்பான். அப்போ அது அந்த மாதிரி இந்த 3 இதுதான், அந்த நாக்குக்கு ருசியா சாப்பிட்றது, இன விளைச்சி சுகம், அடுத்தது இந்த பலவிதமான அந்த போதை இன்பங்கள். சரி, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜீவன் ஏன் இதை விரும்புது, நான் அனுபவிக்கணும்ன்றது ஏன் விரும்புது, அதுதான் வந்து முக்கியம். ஆக வந்து வள்ளல் பெருமானுடைய நித்திய கர்ம விதியில பார்த்தோம்னா அவர் எல்லாத்தையும் சொல்றார். அந்த ஆண் பெண் தேக சம்பந்தம் வந்து 16 தினங்களுக்கு ஒரு முறை செய்யணும், இல்லைன்னா தேகம் சீக்கிரமே போய்விடும், சந்தேகம் இல்லை, அதெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க. இது ஆங்கில மருத்துவத்துல இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஆதியிலிருந்து சித்தர்கள் இதான் சொல்றாங்க. அப்போ இது நம்ம இந்த தேகத்தை பாதுகாக்கணும்னா உணவு, அப்புறம் வந்து மைதனம், அப்புறம் உறக்கம், இதுல வந்து ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா விரைவிலே தேகம் போய்விடும், சந்தேகம் இல்லை அப்படின்றார். அப்ப அதுல சொல்லும் போது 16 தினத்துக்கு ஒரு முறை தம்பதிகள் தேகப்புணர்ச்சி செய்யும் பொழுது, தேக சம்பந்தம் செய்யும் பொழுது என்ன பண்ணணும்ன்றது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் வந்து இந்த மனதை வந்து தேகத்தில் வைக்காமல் தியானத்தில் வேறு ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆபாசம் இல்லாது அந்த இதெல்லாம் ஒரு சொல்றார். அந்த ஒரு உணர்ச்சி மேலிடாது மெல்லன தேக சம்பந்தம் செய்ய வேண்டும்னா அதெல்லாம் சொல்றார். யாருக்குன்னா ஒரு சன்மார்க்கம் வந்துட்டா இப்படிதான் இருக்கணும்ன்றத அதை சொல்றார். அடுத்தபடி அது ஏன் சொல்றார், அது வந்து ஒரு உணர்ச்சி மனிதனுக்கு அந்த அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்போ அந்த அது ஏன் தோணுது,
அப்ப அந்த நேரத்துல அதை அந்த தேகத்தினிடத்தில் நமது கவனத்தை வைக்காமல் வேறொரு இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த வேறு ஒரு இடம் அங்க ஏன் வைக்கணும்னா, அது வள்ளல் பெருமான் எதுக்காக அதை சொல்றாருன்னா, நீங்க திடீர்னு எந்த ஒரு இதையும் நிறுத்துவது என்பது கடினம், அது முடியாது. அது திருமூல நாயனாரே சொல்றார், 5 அடக்கு என்பர் அறிவிலர், 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை அப்படின்றார். அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அந்த உபாயத்தின் மூலம்தான், விசாரத்தின் மூலம்தான் செய்யணுமே தவிர, இந்திரிய ஒழுக்கம் நம்ம படிக்கிறோம். ஆனா படிச்சுட்டு அதை நம்ம கடைபிடிக்கணும்னு உறுதி எடுத்துக்கிறோம். ஆனா அஞ்ஞானம் என்கின்ற ஒரு இரவு வந்துடுச்சுன்னா அது எல்லாம் துள போயிடும். நாம் எடுத்த உறுதிகள் அத்தனையும் துள போயிடும். அது ஒரு 30-40 வருஷம் ஒரு பாடல் வரும், ராத்திரிகள் விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வள்ளல் பெருமான் அழகா பாடுறார். மாயை எனும் இரவில் என் மனையகத்தே விடைய வாதனை எனும் கல்வர் தாம் மன அடிமையை எழுப்பி அவனை தனது வசமாக உளவு கண்டு மேய மதி எனும் ஒரு விளக்கினை அவித்து எனது மெய்நிலை சாளிகையெல்லாம் வேறுற உடைத்து உள்ள பொருள் எல்லாம் கொள்ளை கொண்டு போக மிக நடுக்குற்று உனையே நேயமுற ஓவாது கூவுகின்றேன். நீதி இலையோ தரும நெறியும் இலையோ அருளின் நிறைவும் இலையோ என் செய்கேன். இப்ப இந்த பாடல்ல இவங்க ஒரு கொச்சையா சொல்றாங்க, ராத்திரிகள் விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் சொல்றோம். நம்ம என்னதான் நம்ம உறுதி எடுத்தாலும் அந்த மாலிரவு, மாயை என்கின்ற இரவு, அதுதான் அஞ்ஞானம் ஒரு அழுத்தன்னா நம்ம படிச்சதெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். அப்ப அந்த அவான்ற ஒன்றுதான் அது ஒவ்வொரு பிறவியிலும் நம்மளை துரத்திக்கிட்டே வர்றது. நமக்கு பிறவிக்கு காரணமே அந்த அதான் ஆசை, அதான் காமம், இதுதான். இப்போ நம்ம இதுதான் விசாரிக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். எங்கிருந்து விசாரிக்கணும்னா புருவ மத்தியிலிருந்து தான் அதை விசாரிக்கணும், எதையுமே கவனிக்கணும். அப்போ நம்ம முதல் கொஸ்டின் நம்ம இதை கேட்க வேண்டியது, இது நேரடியெல்லாம் இது பண்றது அடக்குதல்ன்றது அது அடங்காது. அப்படியே நம்முடைய ஜீவ அறிவை கொண்டு அடக்கினாலும் அது சில நாட்கள் அடங்கி இருந்து திருப்பி அது இது பண்ணும் பொழுது ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்துறோம். இவ்வளவு நாள் அடங்கிற விளைவு ரொம்ப அதிகமாகி விலங்கை விட ஒரு கேவலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஆக இப்ப நம்ம விசாரிக்க வேண்டியது, இந்த இச்சை அப்படின்றது எனக்கு ஏன் வருகிறது, அதுக்கு முன்னாடி நான் யார், இதெல்லாமே அறிவு பீடத்திலிருந்து தான் நாம இதை விசாரிக்கணும். மனோநிலையிலிருந்து நம்ம இதை விசாரிச்சோம்னா இதுக்கு நமக்கு சரியான பதில் கிடைக்காது, அதுல திருப்தி அடைய மாட்டோம். அதே மாதிரி ஏட்டில் படிக்கிறதெல்லாம் உதவாது. இதை படிக்கணும் அதை படிக்கணும் என்னதான் உறுதி எடுத்தாலும் அந்த அவான்னு ஒன்று வந்துடுச்சானா அதுக்கு முன்னாடி எல்லாமே பறந்து போயிடும். அந்த அவாதான் முன்னாடி நிற்கும். அது மிகப்பெரிய ஒரு அசுத்த மாயை. அந்த மாயா சக்திக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. அது தன்னுடைய வேலையை முடிக்கிறவர்கள ஓயாது. நமக்கு எந்த ஒரு நிலையிலையும் நம்ம காலை வாரி விட்டுடும். அப்போ அது ஏன்றது நமக்கு தீர நம்ம அறிவை கொண்டு விசாரிக்க வேண்டும், மனதை கொண்டு அல்ல. அறிவு நிலையிலிருந்து விசாரிக்க வேண்டும்னா அதுக்கு புருவ மத்தி தான் வரணும். புருவ மத்தியிலே நமக்கு கவனத்தை வச்சுக்கிட்டு அந்த உள்நோக்கி நம்ம அந்த இருத்தல் அதுல கவனம் செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நான் யார் என்ற கேள்வியை முதல்ல கேட்கணும். நம்ம இதுக்கு அடிமையாயிட்டோம் அதுக்கு அடிமையாயிட்டோம் இதுல இருந்து மீள முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு வழிதான் உண்டு.
அது புலன்களை கொண்டு அதை அனுபவிக்கிறோம். அந்த புலன்களை அடக்கணும்னா அது முடியாது. இந்த புலன்கள் யாருக்கு இருக்கிறது, ஏன் இருக்கிறது, அதை நாம ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுது, அதை பத்தி தான் நாம விசாரிக்கணும். இதுல முதல்ல நிக்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளவும் ஒரு இன்பத்தை, நான் தான் இன்பமாக இருக்க வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த தேகத்தின் ஊடாக புலன்களின் ஊடாக நான் உலகப் பொருள்களிலிருந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அது விரும்புது. அது எந்த வகையா இருக்கணும், நீங்க சொல்றதாக இருக்கட்டும், சுவையா இருக்கட்டும், அது நூற்றுக்கணக்கான வகையில வர்ற அந்த போதை இன்பமாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ விளைச்சு சுகமாகட்டும், ஆண் பெண்ணை விரும்புறான், பெண் ஆணை விரும்புறான். இதெல்லாம் இதுக்கு பேரு பெண்ணாசைன்னு பொதுவா சொல்றது. வள்ளல் பெருமான் அந்த 9 வயதுல ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி விடுத்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி. இதுல வர்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இது பாடுறது வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் ஒரு ஆடவர், ஒரு ஆண். இப்ப அவர் பாடலாம். ஒரு பெண் வள்ளலாருடைய பக்தை ஒருத்தர் பாட முடியுமான்னா, அவங்க எப்படி அப்ப மறுவு ஆணாசையை மறக்க வேண்டும் அப்படின்னு பாடுறதா? அப்படி சில பேர் பாடுறாங்க. அது தவறு. ஏன் தவறுன்னா, வள்ளலார் சொல்ற பெண்ணாசைன்றது அது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஆணானவன் பெண் வடிவத்தை விரும்புதலோ, ஒரு பெண்ணானவள் ஆண் வடிவத்திலே இன்பம் இருக்கிறது என்று இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புவது, அதை பத்தி சொல்லலை. இது பொதுவா எல்லாத்தையுமே சொல்லுது. பெண்ணுனாலே உடல், பெண் என்ற வார்த்தை உடலை குறிக்கிறது, ஆண் என்ற வார்த்தை அறிவை குறிக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லுவார், பெண்ணியல் ஆணும் பெண்ணியல் மனமும் ஆண் இயல் அறிவும் அன்னுற வகுத்து அற்பெருஞ்சோதி. மனம்ன்றது ஒரு பெண்ணியல், அதான் மனம். பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது மன அறிவு நமக்கு உண்மையை உணர்த்தாது. அது இச்சை மயமாத்தான் இருக்கும். அது பொதுவா அது இயல்பு இச்சை மயமாத்தான் இருக்கும். ஏன்னா அது கண்டத்துக்கு கீழே இருந்தா உலக போக பொருள்களினாலே ஈர்க்கப்படும், அவாவினாலே உந்தி தள்ளப்படும். அது எப்படி டிரைவ் பண்ணதோ அது பிரகாரம் தான் இந்த மனம் ஆடும். அந்த மனம் என்ற குரங்கு ஆட்டுவிக்கிறது அந்த மனதுக்கு உள்ளீடா இருக்கிற அசுத்த மாயா சக்தி ஆகிய அவா. அந்த அவா என்கின்ற அசுத்த மாயா சக்தி அது ஆட்டுவிக்கிறது இந்த மனம் என்ற குரங்கு ஆடும். ஆக இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இந்த இடத்துல பெண் என்றது மனதை குறிக்கிறது, ஆண் என்றது அறிவை குறிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இது பெண் என்றது இந்த உடலை குறிக்கிறது. ஆக பெண்ணாசை என்றது இந்த உடலே நான் அப்படின்ற உணர்வில் இருந்து கொண்டு இந்த தேக போக இச்சை, தேக போக புலன் இச்சைக்கு பேர் தான் மறுவு பெண்ணாசை. அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த விளக்கத்தை நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துறது யாருன்னா, நமது சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் தான் இந்த விளக்கத்தெல்லாம் சொல்றார். இவ்வளவு விளக்கத்தை யாரும் சொல்லலை. அப்போ மறுவு பெண்ணாசைன்றது அனைத்து விதமான தேகபோக இச்சை. இந்த தேகபோக இச்சை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, நாம் அல்லாத ஒன்றை நாம் என நினைத்து கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம். நாம் அல்லாத ஒன்று என்ன? இந்த உடல் வடிவம். இது மாமிசத்தால் ஆனது.
இந்த நாமல்லாத இந்த மாமிச வடிவத்தை நாமன்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா, இந்த மாமிச வடிவில் பொருந்திருப்பது 5 கல்வர்கள், 5 புலன் என்கிற கல்வர்கள். அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்க சாப்பாடு கேட்பாங்க, அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழியில கிடையாது. இதுல இருந்து கொண்டே இந்திய ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாம் என்பது அது காணல் நீர் போல, அது ஆகாத காரியம். ஆக நான் யார் என்ற கேள்வி அதை அனுபவபூர்வமாக அது ஏட்டில் இருந்து தெரிந்து கொள்ளப்படுவது அல்ல. ஆக நான் என்பது என்ன அப்படின்னு நாம தெரிந்து கொள்ளாத வரையிலே எனக்கு ஏன் அந்த இன்பத்தை நுகர வேண்டும் என்கின்ற அவா உருவாகின்றது, அந்த காரணத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. தன்னை பற்றிய டீட்டெயில்ஸ் விவரம் தெரியவில்லை என்றால் தனக்கு ஏன் இச்சை உண்டாகின்றது அதை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆக நம்மை நாம் கிளாரிஃபை பண்ணி கொண்டால்தான் நமக்கு ஏன் இச்சை உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அதுதான் புருவ மத்தியிலிருந்து நம்ம அகநோக்கி பார்க்கிற ஒரு பாவனையை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி அப்பப்போ நாள் பூரா பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அது நம்மை கொண்டு நம்முடைய உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சிடும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிடும். ஆக நம்ம ஒரு நோயை பத்தி வந்துடுச்சோன்னா அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கறது அலோபதி. ஆனா நோய்க்கு என்ன மூலம் அதை பார்த்து அதுக்கு மருந்து கொடுப்பது சித்த வைத்தியம். அதனால சித்த மருத்துவமே சிறந்தது, சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, இயற்கையானது, செடி கொடி போன்ற மூலிகையிலிருந்து எடுப்பது, பக்க விளைவுகள் இல்லாதது. அது மூலத்தையே அறுத்து எடுத்துரும். ஆனா அலோபதி அப்படி கிடையாது. அது மூலத்தை பத்தி அவங்க எதுவும் இது பண்ண மாட்டாங்க, அத காரணத்தை பத்தி இது பண்ண மாட்டாங்க. நோய் நாடி நோயின் முதல் நாடி அப்படின்னு திருவள்ளுவர் பிறந்தவர். அது என்ன காரணத்தினாலும் அந்த நோய் வருது. ஆனா அலோபதியில அது கிடையாது. அலோபதியில என்ன நோய் அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்து அப்பப்போ அதை அடக்கி வைப்பான். அந்த மூலம் அப்படியே உள்ளவே இருக்கும். அதனால இச்சை அடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது அடங்காது. அதனால அது நம்ம கண்ட்ரோல்ல. ஏன் எனக்கு இச்சை உருவாகிறது, நான் ஏன் இன்பமாக இருக்கும் என்று நினைக்கிறோம், அந்த கேள்விக்கு அனுபவபூர்வமா பதில் கிடைக்கிற வரையில இதெல்லாம் சரி பண்ண முடியாது, இதுல தப்பவும் முடியாது. அது ஒரு காணல் நீராவே முடிஞ்சிடும். நீங்க எந்த மார்க்கத்துக்கு போனாலும் நமக்குள்ள விசாரம் செய்து இதுல இருந்து இறைவன் கிட்ட மன்றாடி, இறைவா நான் இந்த நிலையில இருக்கேன். நீங்க முதல் 5 திருமுறையில பார்த்தோம்னா அந்த இறைவன் கிட்ட தான் வேண்டார். ஆண்டவர்கிட்ட திரும்ப 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 வேண்டிதான் இந்த இச்சையத்தை இருக்கக்கூடுமே அல்லாது நமது சுதந்திரத்தினால நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாயா சக்தி அருட்சக்தியினுடைய மாற்ற தோற்றம் தான். மாயா சக்தின்னு ஒண்ணு அது அவா அது இறைவனுக்கு அந்நியமானதான்னா கிடையாது. இறைவனுக்கு அந்நியமா எந்த சக்தியும் நம்ம உணர்வுல டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த உணர்வு என்பதுதான் இந்த ஜீவனாக இருக்கிறது. உண்மை மனிதன் எதிர்த்து ஒரு உணர்வு, நாம் ஒரு உணர்வு புள்ளி, அதை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளோ பெரிய உடம்பு 80 கிலோ 100 கிலோ இருக்கும். இது எல்லாம் எதனாலானது? ரோமம், தோல், ரத்தம், நரம்பு, எலும்பு, தசை, சுக்கிலம், இந்த 7 தாதுக்களாலான ஒரு மாமிச அணுக்கள், பூத பௌதீக செல்களாலானது. இதையே இந்த அசுத்த இதையே அது மட்டும் இல்லை, இதுக்குள்ள மலம், சிறுநீர், வியர்வை, அழுக்கு, இது ஒரு பை. இந்த பைக்குள்ள அசுத்த பொருள்கள் அத்தனையும் வைத்து அது மூடப்பட்டு, தோலால் மூடப்பட்டு நமக்கு இது ஒரு முண்டம் அப்படி சொல்றது, இந்த ஒரு மாமிச உருண்டைக்குள்ள நாம இருக்கோம், அகப்பட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா சிறை செய்யப்பட்டிருக்கோம். அப்ப இந்த சிறையிலிருந்து
வெளியே வர்றது எப்படி? இதை வள்ளல் பெருமான் அழகா சொல்றார். அந்த என்னை சிறை செய்து அந்தோ மகாதேவ மாலை இருக்கும், அதை படிங்க. மகாதேவ மாலையை பாராயணம் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு 25 பாட்டு அது மட்டும் படிக்கிற. இன்னைக்கு ஒரு 25 பாடல் அப்படியே தொடர்ந்து 25 மகாதேவ மலையை மனவுருக்கத்தோடு அந்த தீப முன்னிலையில படித்து, அதுக்கப்புறம் புருவ மத்தியிலிருந்து சிற நடுவுக்கு வந்துடணும், அந்த உண்மை நிலைக்கு வந்துடணும். புற வழிபாட்டிலேயே காலம் பூரா அழிஞ்சு இருக்கக்கூடாது. அதான் சுவாமி சரவணானந்த அவர் சொல்லுகின்ற பொழுது, புற தீபம் எப்போதும் தேவையில்லை அப்படின்னு சொல்றார். புற தீபம் எப்போதும் தேவையில்லை, அகநிலைக்கு வந்துவிட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. இந்த 2 மகா வாக்கியத்தை நம்ம இது பண்ணிக்கணும். புற தீபம் எப்போதும் தேவையில்லை, அகநிலைக்கு வந்துவிட வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமான் அகம் அறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மினேன்றார். ஆக நம்ம அந்த அகநிலை, அந்த அக உண்மை என்ன என்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுதான் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே விண்டு அதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே என் தகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடைமின் இரவாத வரம் பெறலாம் என்ப முறலாமே. அப்போ இந்த பாடல்ல உண்மை அறிந்திலீரே அந்த வரிதான் ரொம்ப முக்கியம். இதுவரையும் உண்மை அறிந்திலே, எனது உண்மை என்ன, அந்த எப்படி நான் இருக்கிறேன், எப்படி என்னால் இருக்க முடிகிறது. இப்ப நமக்கு இந்த நீங்க சொன்ன பிரச்சனைக்கு காரணம் அந்த வழி அப்படியெல்லாம் புறநிலையிலிருந்து அதை தீர்க்குவது என்பது சாத்தியம் கிடையாது. இது மூல பிரச்சனை என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். ஆக இந்த இன்பங்களை புற உலக பொருள்களிலிருந்து நம்ம அடைய நினைக்கிறோம். ஆக இன்பத்தை அனுபவிக்கிறவன் இந்த தேகத்துக்கு உள்ளே என்ன வடிவில் இருக்கிறான்? இந்த தேகத்திற்குள்ளே இருக்கிறான். இந்த புலன்கள் வழியாகத்தான் அந்த இன்பத்தை நுகர்கிறான். அந்த புலன்களுக்கு தீனி போடுவது உலகப் பொருள்கள். உலகப் பொருள்கள் மூலமாத்தான் புலன்கள் வழியா அது உணர்வு நிலைக்கு போகுது. அங்கதான் நம்ம மயங்கி கிடக்கிறோம். மயக்கம்ன்றது என்னன்னா, அனுபவிக்கின்றவன் யார், அனுபவிக்கப்படும் பொருள் எந்த விதத்தில் நமக்கு இன்பத்தை தருகிறது, அனுபவிக்கின்றவன் யார், அவன் தான் ஏன் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான், அப்படி இன்பமாக இருப்பதினாலே அவனுக்கு என்ன லாபம், அப்படி இன்பமாக இருக்கவில்லை என்றால் அவனுக்கு என்ன நஷ்டம். ஆக உலகப் பொருள் எப்படி அது எதனால் இன்பத்தை தருகிறது. இந்த மாதிரி கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டு அந்த உணர்வு நிலைக்கு உள்ள நம்ம போனோம். நம்ம கவனம் உள் உணர்வில் நிலைக்கின்ற பொழுதுதான் எல்லா சமாசாரங்களுடைய உண்மைகள்லாம் நமக்கு சுயானுபவத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எந்த நன்னெறி நூல்கள் படித்தாலும் பெரியோர்கள் சொல் கேட்டாலும் அந்த நேரத்துக்கு உறுதி எடுப்போம். அடுத்தது அவா என்கின்ற கருமேகம் நம்மை அப்படியே மூடிட்டு அதனுடைய கண்ட்ரோல்ல தான் வந்துடும். அப்போ ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, நம்மை நாம் அறிகின்ற வரையிலே இதுல இருந்து விடுதலை ஆக முடியாது. இந்த அவா அப்படின்றது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் சொல்ல அத அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா வா ஆ.
அவான்றதை திருப்பி போட்டீங்கன்னா வா ஆ அப்படின்னு. அந்த வா ஆன்னா வானா வருவாய், அகம் திரும்புவாய், உன்னை நீ தெரிந்து கொள்ளுவாய். ஆ அப்படின்னா ஆகுவாய், ஆகுவாய் என்னை நோக்கி வருவாய். இதுதான் கடவுளுடைய ஆணை. இந்த ஆணைக்கு ஒத்து போகாம நம்ம உண்மை அறியாம வாழ்ந்தோம்னா அது வா அப்படின்றது அவாவா தான் இருக்கும். ஆக ஆவா என்னா விடில் என்னை அஞ்சல் என்பர் ஆரோதான். இது மணிவாசக பெருமான் சொல்றார். ஆ வா என்னா விடில் என்னை அஞ்சேல் என்பர் ஆரோதான். சாவார் எல்லாம் என்னளவோ தக்கவார் என்று எண்ணாரோ தேவே தில்லை நடமாடி திகைப்பேன் இனிதான் தேற்றாய். இறைவன் கிட்ட மணிவாசக பெருமான் என்ன வேண்டுகிறார் என்றால், இறைவா நீ என்னை பார்த்து ஆவா என்று நீ சொல் என்று எனக்கு ஆணை செய். நீ ஆணை செய்தால்தான் அதன் பிரகாரம் நடக்கும். ஆ அப்படின்னா ஆகுவாய், தயாராகுவாய், வா உள்ளே வருவாய், என்னுள்ளே என்னை ஒன்றுவாய், சேர்வாய் அப்படின்ற ஒரு இதுதான் ஆவா. அதுதான் சொல்றார். ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பர் ஆர்வதான். இந்த உலகத்துல நான் படுற துன்பங்கள் படும்போது பயப்படாதே மகனேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சொல்றதுக்கு யார் இருக்காங்க? உன்னை விட்டா நீ தான் சொல்லணும். அது நீ சொல்லணும்னா நீ ஆ வா அப்படின்ற ஈரெழுத்த சொல்லு. ஆ என்ன ஆகுவாய், தயாராகுவாய், வா என்றால் உள்ளே வருவாய். இதுதான் இந்த ஒரு இதுதான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. ஆக இந்த இன்பத்தை துய்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவா இந்த ஜீவனுக்கு ஏன் ஏற்பட்டது? அதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் என்றது என்ன, இது ஏன் இங்க வாழ வந்திருக்கு, தானா வந்துதா அல்லது நம்ம எல்லாரும் வருவிக்கப்பட்டு உள்ளோமா, நம்ம வரவழைக்கப்பட்டுள்ளோமா? இதை பத்தியெல்லாம் தெரியாம நான் இதை அடக்கணும் அதை அடக்கணும்னா அது சாத்தியப்படாது. அப்படி அடக்க வேண்டிய அது ஒரு முறையும் கிடையாது. ஆக நமக்கு இத உலகப் பொருளிலிருந்து இந்த போகத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும்ன்ற ஒரு அவா பார்த்தீங்கன்னா அது அது எப்படி இருக்கும்னா அது நிகழ்காலத்துல தான் அது வரும். அதாவது ஒரு போகத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அதை மீண்டும் மீண்டும் ஏன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம்? ஒரு முறை அனுபவிச்சிட்டோம், ரைட்டு, அதை மறுபடியும் அனுபவிக்கணும். கேப் விட்ட பிறகு மறுபடியும் அதையே அந்த இன்பத்தையே அனுபவிக்கணும் அப்படின்ற இது ஏன் திரும்ப வருது அப்படின்னா அதனுடைய சீக்ரெட் என்னன்னா, ஆன்மா அந்த அகநிலையில நம்முடைய ஜீவிதமானது எப்பொழுதுமே நித்திய நிகழ்காலத்திலே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அகநிலையில நிகழ்காலம் மட்டுமே இருக்கிறது. உண்மையில சொல்லப்போனா அங்க காலம் என்பது கிடையாது. அங்க இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. நித்திய நிகழ்காலத்திலே தான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இருத்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்று. நாம் நினைத்தாலும் இல்லாமல் போக முடியாது, இருந்துதான் ஆக வேண்டும். அப்போ இதனுடைய ரகசியம் என்ன? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் வேற ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. இருத்தல் என்பது நமக்கு நம்மால் ஆகின்றதா, நம்மால் சாத்தியமாகின்ற ஒன்றான்னா அதுதான் நாம அகம் நோக்கி உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்ம இதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். தவம்னு பேர் வச்சுக்கலாம், தியானம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அது இறைவனுக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. அதான் தன்னை எறிதல் பேர் வச்சுக்கலாம். இது நம்முடைய கவனம் நமது மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையை தெரிந்து கொள்ளாமல் பொய்மையிலிருந்து விடுதலை
ஆவது சாத்தியம் கிடையாது. ஏன்னா உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் பொய் மெய்யாக தோன்றும். அதுதான் மணிவாசகர் சொல்றார், பொய்யெல்லாம் மெய்யென்று அப்படின்னு ஒரு பாடல் வரும். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயனெனக் கருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று அப்படிதான் கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா மெய்யை பற்றி நம்ம மெய் அதான் உண்மை, அந்த இதுவரையும் உண்மை அறிந்திலீரே அப்படின்றார். அந்த மெய் அதான் மெய்யை அறியாதனால பொய்யையே மெய்யாக நாம கொள்ளுகின்றோம் அப்படின்றாரு மணிவாசக பெருமாள். பொய்யெல்லாம் மெய்யென்று அப்படின்ட்டு மெய்யல்லாத ஒன்றை நாம பொய்யை அதையே மெய்யென்று நாம் கொள்ளுகிறோம். அந்த மெய்யினாலும் உண்மையினாலும் ஒன்றுதான். அதைத்தான் வள்ளல் பெருமான் ஞானசரி நல்லா பாடல்ல இதுவரையில நீங்க பிறந்து 60 வருஷம் ஆயிடுச்சு 70 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையில் உண்மை அறிந்திலீரே அப்படின்றார். உண்மை அப்படின்னா பொய் பேசாதிருத்தல் அர்த்தம் கிடையாது. மெய் உள்ளே இருக்கின்ற உண்மை சத்தியம். இன்னொன்னு திண்டுக்கல் சுவாமி சரவணன் சொல்வார்கள், உண்மை அப்படின்னா என்ன? உள்மை, உள்ளினது தன்மை, உள்ளினது தன்மை. உள் என்ற ஒரு எழுத்தே போதுங்க ஆன்மீகத்துக்கு. உள் அந்த அகநிலையில இருக்கின்ற ஒரு மெய்ப்பொருளுக்குத்தான் உள். அந்த மெய்ப்பொருள் தான் அருள் அனுபவ வாழ்வுக்காக, அருள் இன்ப அனுபவ வாழ்வுக்காக இந்த ஜீவனாக வந்திருக்கின்றது என்ற உண்மையை நாம் அறியாத வரையில் அவாவிலிருந்து விடுதலை ஆக முடியாது. அந்த அவாவுக்கு சர்வ சதா காலமும் தீனி போட்டு கொண்டேதான் இருக்கணும். அது பொய்யான புலன் இன்பத்தை மெய்யாகவே அது காட்டும். அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய துன்பத்தையும் கொடுக்கும். ஆக இந்த அவாதான் பிறவிக்கு வித்தாக இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் நமது மூலத்தை நாட வேண்டும். அந்த மூலம்தான் உள்மை, உள்ளினது தன்மை, அதுதான் அருள். அந்த அருள் தான் உண்மையில நாம இருக்கிறோம். அந்த அருள் தான் மெய்ப்பொருளாக இருக்கிறது, அதுதான் சத்து பொருளாக இருக்கிறது. அந்த அருள் ஏன் இந்த ஜீவனா வருதுன்னா, அருள் ஆகிய சத்து பொருள் அந்த இருப்பு தனது வாழ்விலே இயற்கை இன்பத்தை அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அகண்டமான இயற்கை இன்பம், அதுதான் உண்மையான ஒரு ஆனந்தம். அதாவது அந்த அருள் தனது இருப்பை இன்ப இருப்பாக நிலைத்திருக்க செய்தல், அதுதான் அனுபவம். அனுபவம் என்று சொன்னாலே அது இன்பானுபவம், ஆனந்த அனுபவம். அதுக்காக தான் இந்த ஜீவனாக அந்த மெய்ப்பொருளே வந்திருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய உந்து விசை அந்த மெய்ப்பொருளுடைய இந்த செயலுக்கு. அதுக்காகத்தான் இந்த புறத்துல புற உணர்வுகள்ல நாம இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் தோன்றதுக்கு காரணமே அந்த மெய்ப்பொருளுடைய செயல்தான். ஆண்டவருடைய திருநடன செயல்னால்தான் நம்ம அவா தூண்டிவிடப்படுகிறது. அதன் மூலம் நாம பொய்யானதை அனுபவிக்கிறோம். இந்த பொய்யான ஒன்றை கொண்டு தான் நாம் மெய்யான ஒன்றை நாம் அனுபவ ரீதியாக கண்டு அடைய முடியும். இது இயற்கையாக உள்ள ஒரு இருப்பு. ஆக இது குறித்து நாம் நம்ம கவனத்தை நம்முடைய இருத்தல், அந்த இருத்தல் என்கின்ற உணர்விலே நமது மனோசக்தியை எல்லாம் குவித்து நாட்ட தொடங்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது இருந்து பார்க்கும்போது தான் இந்த இன்பம் என்றது என்ன அப்படின்றது நமக்கு புலப்படும். அது எத்தகைய இன்பமாக, விதவிதமான கலர் கலரான இன்பமாக இருக்கு, அதை பத்தி நமக்கு தேவையில்லை. அது எத்தனையோ இருக்கு. இப்ப டிவி பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், சினிமாவுக்கு போறோம்,
நாவல் படிக்கிறது கரண வழி வருகின்ற ஒரு சுகம். அதே மாதிரி புலன் வழியில நிறைய இருக்கு. நீங்க சொன்னது நம்ம முன்னாடி பேசுறது இது எல்லாமே ஞானிகள் பொய் இன்பம், மாயா மனு மயக்கம் இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நமக்கு ஒத்துக்க முடியும்? நம்ம அனுபவத்துல அப்படியா தோணுது? இல்லையே, அது மெய்யன் தானே தோணுது. அதுதானே மெய்யா தோணுது. மெய்யா இருக்கிறதால தானே அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம்? அதுதான் புரியாத ஒரு புதிர். ஏன்னா எந்த ஒரு அனுபவமே நமக்கு நம்முடைய இருத்தலும் சரி, நம்முடைய அனுபவமும் சரி, இரண்டுமே அது ஒன்றினில் ஒன்று இணைந்துதான் இருக்கும். இந்த ஜீவன் என்பது என்னன்னா அந்த மெய்ப்பொருளே தான் இங்க இருத்தலும் அனுபவித்தலும். இதுதான் லைஃப். வாட் இஸ் மீன் பை லைஃப்? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப்? அதுதான் வள்ளல் பெருமான் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். ரொம்ப முக்கியமான ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடல் வரிகளை ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கேட்கிறார் வள்ளல் பெருமான். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப்? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப்? இந்த வாழ்வு என்பது என்ன? யார் வாழ வந்திருப்பது? நானா அல்லது வேறு யாராவது? நானே வந்தனா? நான் வருமுன் திட்டமிட்டேனா? நான் ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணனா? இல்லையே, அதுவா வந்துச்சு, அதுவா வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன? இந்த சீக்ரெட் வாழ்க்கை நிலை அறியேன். அந்த வாழ்க்கை நிலை என்ற ஒரு வார்த்தையை அண்மையப்படுத்தி பாருங்க. அண்மையப்படுத்தி தான் பார்க்கணும். வாழ்க்கையினாலே இது நிலையானது. அதுதான் வாழ்க்கை. வாழ்வு அப்படின்ற ஒரு சொல்லே பார்த்தீங்கன்னா அது எக்காலத்திலும் வாழ்ந்து கொண்டே இருப்பது, ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கு? எல்லா மாந்தர்களும் வாழ்க்கையில துன்பப்பட்டுக்கிட்டு தானே இருக்கான். தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத சோதனைகள், எத்தனை விதவிதமான நோய் நொடிகள், மனக்கவலைகள், பயம், மன அழுத்தம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வாதனைகள். இதெல்லாம் ஏன் வருது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் இன்பமாக இருக்க வேண்டும் விளைகிறோம். இது ஏன்? இதுல ஒரு மையப்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த அவான்ற ஒரு அரக்கன் அவன் இப்பவே ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டான்னா அந்த ஜீவனை இப்பொழுதே இந்த நிகழ்காலத்திலேயே இப்பொழுதே அனுபவின்னு சொல்லிட்டு ஒரு உந்து விசை செலுத்துவான். அது அதுதான் என்ன சொல்லணும்னா நமக்கு அங்க வார்த்தைகள் கிடையாது. அதை அனுபவிக்காவிட்டால் நீ நஷ்டம் அடைந்து விடுவாய். அதுதான் அது உணர்த்தும். இதெல்லாம் சொல்லு கிடையாது. சொல்லுக்கு அதீதத்தில் அது உணர்விலேயே அது அந்த அவா உணர்த்தும். அதை அனுபவிக்கலன்னா நீ நஷ்டம் அடைந்து விடுவாய். அது உணர்வுக்கு உணர்வா இருந்து அது உணர்த்தும். அப்போ ஒன்னும் பண்ண முடியாது. இது பரவாயில்ல. இது ஒரு தேர் இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கோவில்கள்ல திருவிழாக்கள்ல தேர் இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் முன்பக்கம் தான் இழுப்பாங்க. 4 மிகப்பெரிய பெரிய தாம்புகரை வச்சு ஊர் மக்கள்லாம் இழுப்பாங்க. அத மாதிரி இது ஒரு ஜீவன் என்கின்ற தேர், உணர்வு, ஜீவ உணர்வு என்கின்ற தேர். இந்த தேரை அவா என்ற அந்த அரக்கர்கள்லாம் கயிறை கட்டி முன்னோக்கி வெளிப்புறமாக உலகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். அது பரவாயில்ல. அதே மாதிரி தேருக்கு இழுத்தாலும் பின்னாடி தன்னை தேரை தள்ளுவாங்க. அதுதான் அந்த அந்த உணர்வுக்குள்ள இருக்கிற அவா முன்னாடி இதை அனுபவி 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 அப்படின்னு தூண்டும். பின்னாடி தள்ளணும் அதே அவா. அந்த அவாவினுடைய மனைவி யாருக்கு என்ன பண்ணும்? அனுபவிக்கலாம் நீ நஷ்டம் அடைஞ்சிருவ, அனுபவிக்கலாம் நஷ்டம் அடைஞ்சிருவ. ஆக இப்படித்தான் இந்த அவாவானது அந்த மனிதனை ஜீவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக இதுல இருந்து மீண்டு விடுவதற்கு இந்த பக்குவ மனித தேகம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவா நம்மை தொல்லைப்படுத்துவதற்கு காரணமே அந்த ஜீவனானது
இயற்கை இன்பத்தை, உண்மையான இயற்கை இன்பத்தை, நிலையான வாழ்க்கை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக சச்சிதானந்தம் தான் நமது ஜீவனுடைய உண்மையான குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைகிற வரையில இறைவனே, அந்த அருட்சக்தியே அவா என்ற அசிங்க ரூபத்தோடு நமக்கு தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அது நம்ம அந்த ஆண்டவருடைய அருள் இந்த அவாவினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு கடவுளை நோக்கி, அந்த சன்னிதானத்தை நோக்கி மனமுருகி வேண்டி, இறைவா எனக்கு விடுதலைத்தா அப்படின்னு நாம் சரணாகதி அடைகின்ற பொழுதுதான் ஆண்டவர் மனமிறங்கி இதிலிருந்து விடுதலை அளிக்க உள்ளார். ஆக நம்ம விசார வசத்தில் இருக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம தியானம் செய்யறோம். உள்ளொளி தியானம் ஏற்கனவே நமக்கு அனுப்பிச்சிருக்கு. 3 படிநிலைகள். இது தினசரி வாழ்க்கையை கடைபிடிக்க நமக்கு சிறிது சிறிதாக தெளிவு ஏற்படும். இப்ப இன் பிட்வீன் டைம்ல நீங்க எந்த ஒரு இன்பத்தை, புலன் இன்பத்தை அனுபவித்தாலும் அது நமக்கு பின் நாட்களிலே அது பெரும் தொல்லையை கொடுத்துவிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியில நமக்கு மரணத்தை தழுவ வைக்கும். இந்த மாயா இன்பம் கடைசியில் அதனுடைய வேலை கச்சிதமா அது முடிச்சுக்கும். கடைசியில மரணத்தை தழுவ வைக்கும். ஆக அந்த விஷயத்துல உஷாரா இருக்கும். இப்படி இருந்தும் அதை அனுபவிக்கின்ற பொழுது அதுக்கு அந்த போகத்தை அனுபவதற்கு முன்பும் பின்பும் நாம் அகநோக்கி பார்த்து அதை அனுபவித்த அந்த நிகழ்வை, அது எப்படி எனக்கு இன்பமாக அனுபவப்பட்டது, ஏன், எப்படி, எதற்காக அது ப்ராசஸ் ஆகியிருக்கு. ஏன்னா அசத்து பொருள், ஒரு புற உலகத்தில் இருக்கிற நாம் பார்க்கிற அனைத்துமே அந்த நமக்கு இன்பத்தை நமக்கு தருகிறோம் அப்படின்னு நாம கற்பனை பண்ற எல்லாமே அசத்து பொருள். அது ஒரு பூத சக்தி தான். அதிலிருந்து சித்தாகிய ஆன்மாவுக்கு இன்பத்தை வழங்க முடியாது என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு உறுதி நிலை, உண்மை நிலை. அப்படி இருக்கும்போது ஆனா நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு இன்பமாகத்தான் இருக்கிறது. அப்போ அது ஏன், எப்படி, பொய் நமக்கு ஏன் மெய்யாக நமக்கு அனுபவப்படுது? இதை பத்தி நம்ம அந்த உள்ளொளி தியானத்தின் மூலமாக மட்டும்தான் நாம உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் வள்ளல் பெருமான் உள்ளொளி தான் நடராஜர் அப்படின்றார். அந்த உள்ளொளியின் அசைவே திருநடனம். அசைவுன்னா நாம் நினைக்கிற மாதிரி அது அசைகிறது இல்லை. உள்ளொளி உண்மையில அதை பார்க்கலாம் முடியாது. அது கண்ணுக்கு தெரிய ஒரு வெளிச்சமோ, ஒரு சூரிய ஜோதியோ, சந்திர ஜோதியோ போன்ற ஒரு கண்ணால் பார்க்கப்படுகின்றதோ, இல்ல மனக்கண்ணால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதோ அல்ல அந்த உள்ளொளி. அந்த உள்ளொளியை பற்றி வள்ளல் பெருமான் பல இடத்தை சொல்ல, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. அப்புறம் விண்ணப்பத்துல சொல்லுவார், 4 விண்ணப்பம் இருக்கு. அதுல என்ன அந்த சிறுவயதில் உலக படிப்புகளில் மனம் செல்ல ஒட்டாமல் எனக்குள் உள்ளொளியா இருந்து ஓதாதே உணரும்படி பல உண்மைகளை எனக்கு தெரிவித்து அருளினீர் அப்படின்வார். அதுல உள்ளொளியா இருந்து அப்படின்வார். ஆக அந்த உள்ளொளி தான் நமக்கு அருள் ஒளியாக, அருட்ஜோதியாக இருக்கின்றது. அது சுத்தமாக பெருநெறி ஒழுக்கத்துல ஆன்ம ஒழுக்கத்தை நல்லா படிங்க. அதெல்லாம் சொல்றார், எல்லா ஜீவர்களின் ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு நிற்றல் வேண்டும். நிற்றல்னா நிலைத்தல் வேண்டும். அங்க நிலைச்சிடணும். அந்த உண்மையில் நிலைத்தால் தான் நம்ம இதுல இருந்து எல்லா உண்மையும் பார்த்து நம்ம பொய்யை பொய்யாகவும் மெய்யை மெய்யாகவும் தேர்ந்து கொள்ள முடியும்.
அது வேற வழியெல்லாம் கிடையாது. ஆக இதற்கு இந்த சத்விசார தியானத்துக்கு நமக்கு வழிவகை செய்வது எதுன்னா தயவு பணி. அந்த தயவு பணி உயிர்குலத்துக்கு அன்பு தொண்டு செய்தால்தான் நமக்கு தியானமே கூடும். ஆக சத்விசாரம் பரோபகாரம் இது ரெண்டு தான் நமக்கு வாழ்வு தருமே போல, இது இல்லாம வேற எந்த மார்க்கத்துல, அது வாசியோகமாகட்டும், குண்டலினி தவம் ஆகட்டும், கும்பகம் செய்ததாகட்டும், அது என்னென்னமோ வந்துருச்சு. இப்ப புத்தி செல்கள் மாதிரி மக்களை திசை திருப்பி புரைகுழியில கொண்டு போகின்ற புறமார்க்கங்கள் அநேகம் விட்டன. அன்னைக்கே வள்ளல் பெருமான் சொன்னார், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். ஆனா இப்ப மார்க்கங்கள் தலையெடுத்து ஓங்குது. ஆக மக்கள் ஒரு உண்மையை விரும்பி சில பேர் வர்றாங்க. ஆனா அவங்க ஒரு எதுவும் தெரியாம வர்றதுனால இதை வச்சு சில பேர் இவங்கள வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ண வந்துட்டாங்க. அதை வச்சு வியாபாரம், புகழ், அந்த ஒரு பெருமை, இதுதான் தன்னை முன்னிறுத்துகிறாங்க. அன்னைக்கே வள்ளல் பெருமான் சொன்னாரு, தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு. இன்னைக்கு மார்க்கத்தின் தலைவர்கள் எல்லாமே தன்னை காட்டிக் கொள்ளுதல் தான் தன்முனைப்பாங்க இருக்கிறார்கள். அதுல அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆக நம்ம சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்தது, சுத்த சன்மார்க்கம் ஒன்றே வாழ்வை தருவது. வள்ளல் பெருமான் ஒருவரே நமக்கு அனைத்துலக மக்களுக்கும் அவரே அருட்பெருஞ்சோதி குருவாக இருக்கிறார். என்ன இறைவன் தான் அனகமா வெளிப்பட்டு வள்ளல் பெருமான் வடிவில நமக்கு திருவருட்பாவை தந்திருக்கிறார். அதனால்தான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. நீங்க திருவருட்பா 6000 பாடல் எழுதிட்டு அதை சக்தி அறிவிப்பு தான் கடைசி பதிகம், 4 பாடல். கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாரு, எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி உரைத்துளேன். இறைவன் இப்படி பாடுன்னு சொன்னாரு, நான் பாடணும். ஆக என் வார்த்தை இது என எண்ணாதிர் உலகில் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இந்த மாதிரி எந்த ஞானியும் இதுவரையில் சொல்லவில்லை. இது சத்தியம். ஏன் அப்படின்னா இறைவன் இந்த முறை எல்லாவற்றையும் தவிர்த்து தானே உலக மக்களை காப்பாற்ற வந்து விட்டார். அது வள்ளல் பெருமான் வடிவில வெளிப்பட்டு அவர் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால சுத்த சன்மார்க்கம் வேற, அதை விட்டா வேற வழி கிடையாது. இது எல்லாத்துக்கும் திருவிழிக்கும், எல்லாத்துக்கும் திருவிழிக்கும் இந்த அற்பெரும் ஜோதி உள்ளொளி தியானம். நன்றி ஐயா, தயவு வந்தனம். அற்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் எல்லோருக்கும் உள்ளிருந்து எல்லா மயக்கத்தையும் போக்கி மயக்கமில்லாத மெய்யான அந்த அருள் ஞான ஆனந்த இன்பத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விசாரத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி, தயவையா, வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனமையா. இந்த குறிப்பை தங்கள் பிற்சேர்க்கையாக ஞாபகத்தில் நன்றாக இருத்தி கொள்ள வேண்டும். அதாவது நம்ம மனித இன்றைய சமுதாயம் 3 முக்கிய நிலைகளில் தடுமாற்றம் அடைந்து கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கின்றது. ஒன்று சுவைக்கு அடிமையாதல், அடுத்தது இனச்சேர்க்கை இன்பம், அடுத்தது போதை இன்பம். இது சமுதாயம் முழுக்கவே அது பரவலாக இருக்குது. அதில் மக்கள் விடுபட முடியாமல் அதன் வழியே சென்று மின்னல் வெளிச்சம் போல இன்பத்தை அனுபவித்து மிகப்பெரிய துன்பத்தில் சிக்கிக்கொண்டு தினசரி மாண்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பரிதாபமாக என்பார் தயாநிதி சுவாமி சரணானந்தவர்கள். இதிலிருந்து விடுபடுவதற்கு மற்ற எந்த ஒரு மார்க்கத்திலும் சரியான ஒரு விசாரம் இல்லை. அந்த ஒரு விசாரம் சுத்த சன்மார்க்கத்திலே தான் நமக்கு தயாநிதி சுவாமி சரணானந்த அவர்களுமாக அருளப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பை சுருக்கமாக இங்கே சொல்லுகின்றேன். அதாவது உண்மை என்ன என்றால், உலகப் பொருள்கள் எல்லாமே ஜடத்துவமானது. அதுக்கு
எந்த ஒரு உணர்வும் கிடையாது. இப்போ ஒரு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு லட்டை எடுத்துக்கிறோம், திருப்பதி லட்டு, அதை பார்க்குறோம். அதனுடைய தன்மை இனிப்புத்தன்மை. ஆனால் இந்த சர்க்கரையும் அந்த அதாவது அந்த லட்டும் அதனுடைய தன்மையாகிய இனிப்பு சுவையும், இதுலேயே அறுசுவை இருக்கு. இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, தனித்தனியாக இல்லை. அதாவது இருக்கிறது லட்டு, அது எப்படி இருக்கிறதுனா சுவையாக இருக்கிறது, அதனுடைய தன்மை. இதுதான் ஆண்டவருடைய புற நிலையில் இருக்கிறது நாத தத்துவம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி என்றார். அந்த மயில், அதாவது மயில் ஆடும் குயில் கூவும் அப்படின்வாங்க. மயில் ஆடும் குயில் கூவும், இது எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு பழமொழியே தேவையில்லை. ஆனால் இதனுடைய சூக்குமம் என்னென்ன, அகத்திலே உள்ளொளியானது தனது சிற்றசைவினாலே அந்த அற்பெருஞ்சோதி நடராஜராக இருந்து அந்த உள்ளொளி அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சத்து பொருளாக, மூலப்பொருளாக, முழுமுதற் காரணப் பொருளாக யாவும் தானாக இருந்து கொண்டு இருப்பது அந்த உள்ளொளி. அந்த உள்ளொளி தான் தனிப்பெரும் கருணை என்கின்ற ஒன்று. அதுதான் பதியாக இருக்கிறது. அதுதான் அருளே நம் பதி அப்படின்றார். ஆக ஆண்டவருடைய தன்மை, அவருடைய இருப்பு, அதுதான் உள்ளொளியாக இருக்கிறது. கடவுள் அந்த உள்ளொளின்றது என்னென்ன, அந்த சத்து பொருளாகி இருப்பும் அவருடைய தன்மையாகிய தனிப்பெருங்கருணையும் உள்ள இருக்குது. இதுதான் பரவிந்து பரநாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அருணகிரிநாத பெருமான் நாத விந்து கலாதே நமோ நம. இதுதான் அகர உகரமாக ஆண்டவர் உள்ளே உள்ளொளியாக விந்து ஒளியாக இருக்கிறார். இதுதான் மயில் என்று சொல்லப்படுகிறது. அந்த வானம்ன்றது அகவானம். அந்த அகவானத்திலே மயிலாக உள்ளொளியாக இருந்து அவருடைய இயல் செயல் விளங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய இயல் என்பது வடிவம், அதுதான் அற்பெரும் ஜோதி வடிவம். அவருடைய தனிப்பெரும் கருணை என்கின்ற தன்மை, இது தனித்தனியெல்லாம் இருக்காது. அகத்திலே அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற உள்ளொளியாக இருக்கிறது. அதுதான் மனிதனுடைய மூல நிலை. அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தான் மனிதனுடைய அக உண்மை. உண்மை மனிதன் என்ன எதுன்னா அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தான். இதுதான் உண்மை நிலை, மனிதனுடைய உண்மை நிலை. இதுதான் வாழ்க்கை நிலை. இதுதான் வாழ்க்கை நிலை அறியேன் அப்படின்றார். ஆக அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தான் நமது உண்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த உண்மை ஜீவ உயிர் உணர்விலே தான் சுயானுபவத்திலே அறிந்து கொண்டு ஆனந்த வாழ்விலே இங்கு நாம் வாழ வந்துள்ளோம். இந்த குறிக்கோளை அடைவதற்காகத்தான் அந்த ஜீவனுக்கு இறைவன் அவாவை தூண்டிவிடுகின்றார். ஆக அந்த அவாவை தூண்டிவிடும் போது அந்த இன்பம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது என்கின்றார். அதுதான் அந்த இதில் அகவல்ல சொல்லுகின்ற பொழுது, திரையோதச சிவ வெளி நடுவே வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. இதைத்தானே வள்ளல் பெருமான் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றேன். மருந்து மணி மந்திரம் எல்லாமே அந்த உள்ளொளியாகத்தான் இருக்கிறது. உள்ளொளி தான் நமது உண்மை. அந்த உள்ளொளி ஆகிய ஆதி மூல நிலையிலிருந்து தான் நாம் வெளியில் உடலும் உயிரும் உணர்வும் மனமும் உலக சூழ்நிலையும் தாங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை புரியாது நாம் மயக்க நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அங்கு இருக்கிற சுகம் அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் நித்தியானந்தம். அந்த நித்தியானந்தத்தை சுயானுபவத்திலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது நிலைத்து எத்தனை கோடி கோடி ஊழிகாண்ட ஆண்டுகள் ஆனாலும் அது எவர் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், புத்தம் புதியதாகவே இருந்து கொண்டே இருக்கும். வினாடிக்கு வினாடி அந்த
சுகானுபவத்திலே அந்த ஆன்மா விளங்கி கொண்டிருக்கிறோம். அது வந்து இயற்கை உண்மையாகிய கடவுளுடைய இருப்பு இயற்கை இன்பமாகவே அது விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆக நமது உண்மை வந்து என்னவா இருக்குன்னா இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இது அந்த கடவுளுடைய மெய்ப்பொருள் வந்து இந்த 3 பகுதிகளை கொண்டது. அந்த மெய்ப்பொருள் தான் உண்மையில நாமாக இருக்கிறோம் என்பதுதான் நாமே அறியாத ஒரு ஒன்றாக இருக்கிறது தான். இதுதான் விந்தையிலும் ஒரு விந்தை. அந்த உண்மையை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் புறத்திலே இவ்வளவு மாயையை கொண்டு ஆண்டவர் இந்த பொய் மாயா என்பதை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ இந்த அதை தொட்டு காட்டுறதுக்கு இந்த உலக பொய்யான அனுபவங்கள் தேவைப்படுகிறது ஆன்மாவுக்கு அந்த ஜீவனில். ஆக அந்த வானத்தில் அகவானத்திலே ஆண்டவர் உள்ளொளியாக நாதவிந்து தத்துவமாக அகர உகரமாக இருக்கின்ற ஒருவர், அதுதான் உள்ளொளி. அவரே மயில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி. குயில் கூவும். கூவுன்றது அந்த ஓங்காரமானது புறத்திலே எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ மின்னல் மின்னல் இடி மின்னல் அது அகர உகரம். புறத்திலையும் அந்த ஓங்கார தத்துவம் புறத்திலேயும் விளங்குது. அகத்திலேயும் புறத்திலேயும் அந்த வள்ளல் விளங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் உள்ளும் புறமும் ஒரு வள்ளல் இருப்பதால் வாட்டமேன். வாட்டது எதுக்கு வாட்டம் அடைறீங்க அப்படின்னு சொல்றது தான் வள்ளல் பெருமானுடையது. ஆக அந்த உள்ளிருக்கிற அந்த ஆண்டவரே அந்த மயிலானது குயிலாக நாத தத்துவமாக வெளியில விளங்குகின்ற பொழுது அதுதான் சர்க்கரையும் இனிப்புமாக, மின்னலும் இடியுமாக, ஆணும் பெண்ணுமாக, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்துநாத தத்துவத்தில் தான் இருந்து நமக்கு உண்மையை உணர்த்த வந்துகிறது. இது உடலும் உயிருமாக, உடலும் உயிருமாக இப்படியெல்லாம் வருது. நினைப்பு மறப்பாக, இரவு பகலாக, பிறப்பு இறப்பாக, இப்படி எல்லாமே வருது. அந்த பூவும் மனமுமாக, ஒளியும் மணியுமாக. இதுதான் வந்து அந்த புறத்திலேயே அவர் வந்து நாத தத்துவமாக இருக்கார். நாத தத்துவம்னா ஓங்கார பிரணவ உண்மை வந்து புறத்திலே ஒவ்வொரு தனித்தனி பொருளாகவும் அதனுடைய தன்மையாக விளங்குகிறது. எந்த ஒரு பொருளை நாம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். ஆக அந்த பொருள் எதுன்னா அற்பெருஞ்சோதி, அதனுடைய தன்மை எதுன்னா தனிப்பெருங்கருணை. இது ஒவ்வொரு பொருளையும் அந்த அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தத்துவம் தான் ஏகதேசம். மிக 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 சிறு கூறுத்தான் தன் அகத்தில் இருக்கிற உண்மையை புறத்திலே இந்த குயில் கூவுதலாக வந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாமே இயக்கத்தில் இருக்கிற பொருள், எல்லா பொருளுமே இயக்கத்தில் இருக்கு. அணு அது இருப்பு, அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி கொண்டிருக்குன்னா அது இயக்கம். இதுதான் நாத விந்தாக இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது. ஆக புறப்பொருள்கள் எதுவுமே வந்து சத்து பொருள் கிடையாது. அசத்து நிலை புறத்துல. ஒரு அசத்து பொருள் சித்தாகிய ஆன்மாவுக்கு இன்பத்தை வழங்குவது சாத்தியமே அல்ல. ஆனால் நமக்கு அப்படி இருக்கலையே. நம்முடைய அனுபவத்துல அது வந்து இன்பமாகத்தானே தோணுது. அது எப்படி? அது எந்த ஒரு இன்பமாகட்டும், மேலே நாம் சொல்லப்பட்ட முக்கியமான 3 வகை இன்பம் நமக்கு வந்து அது வந்து சொர்க்கத்தை காண்பிக்கத்தானே செய்கிறது. அது எப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்த பிறகுத்தான் நமக்கு அப்படி அது வந்து செய்யப்படுகிறது. அங்கே வந்து எந்த ஒரு பொருளும் ஸ்ட்ரைட்டாக வராது. முதல்ல பொறி நிலையில அது ஒரு ப்ராசஸ் ஆகுது. பொறி. இப்போ பொறி என்பது வேற, புலன் என்பது வேற. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஐம்பொறி அப்படின்னு சொல்கிறோம், ஐம்புலன் அப்படின்னு சொல்கிறோம். பொறிக்கும் புலனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பொறி என்பது இந்த உடலில் இருப்பது, அது ஒரு கருவி. கண் என்பது ஒரு பொறி, அது வந்து ஒரு கருவி. அது உலகப் பொருள்களில் இருக்கிற அந்த ஒரு இதை வந்து இப்போ ஒரு கண் இருக்குன்னா அது வந்து சூரிய ஒளியானது பொருள்கள் மீது பட்டு, உலகப் பொருள்கள் மீது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமது குவிலென்ஸில் வந்து படுது. அது அந்த ஒளி துணுக்குகள் அதனுடைய ஆற்றல், அதனுடைய சக்தி, அது கொண்டு வருகின்ற
வோல்டேஜை வச்சு அதனுடைய கலரு, வண்ணம், தூரம் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோ சிக்னலாக அது மாற்றப்படுகிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இது வந்து விஞ்ஞானம் தான் நமக்கு துணை செய்து. இந்த விஞ்ஞானத்து வந்து பெரிய உண்மையை மனிதனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அது வந்து சிக்னலை தான் மாற்றப்படுது. சுவை கூட நமக்கு சிக்னலை தான் மாற்றுது. அது as it is அப்படியே போக முடியாது. அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகுது. இந்த நாக்கில் நம்ம வந்து லட்டு சாப்பிட்றோம்னா அது உமிழ்நீரில் கலந்து அதில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸில் இருக்கிற கெமிக்கல், அதனுடைய அவுட்டரில் இருக்கிற செல்ஸில் இருக்கிற இந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. அது எலக்ட்ரோ கெமிக்கல் மேக்னெட்டிக் சிக்னலாக மாற்றப்பட்டு அது வந்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு புலன்களையும் அது நடக்குது. இது கன்வர்ஷன் ஆகி அது வந்து வெறும் சிக்னல், அது வந்து சமிக்சையாக மாற்றப்பட்டு அது நியூரான்கள் மூலம் மூளைக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டு அங்கே வந்து நாம் உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க அறிவு போகவில்லை. ஆனால் அதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஏன்னா இது வந்து பொய் இன்பம். இன்னொன்று கன்வெர்ட் பண்ணி தான் அதை கொடுக்க முடியும். கடவுளாலேயே ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது. ஆக இதுவரையில் பொறி தான், இதுவரையில் பொறியினுடைய வேலை தான். இது எல்லாமே இந்த பொறிகள் மாமிசத்தாலானது தான். இந்த மாமிசத்தாலான பொறிகளுக்கு உள்ளீடாக ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ள அந்த சூக்கும தேகத்தினுடைய நுண்ணிய ஒரு அலைகள் இருந்து செயல்பட்டு அதுக்கு வந்து இயக்கத்தில் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது. ஆக அது வந்து செயல்பட்டுட்டால்தான் இப்போ அந்த பொறி கொடுத்த சிக்னல் கூட ஆன்மாவுக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆன்மா என்பது ஒரு சித்தாகாசம். நம்முடைய உணர்வு என்பது அது ஒரு புள்ளி ஆகாயம். அந்த புள்ளி ஆகாயத்தில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னா அது நிராதார நிலையில் இருக்கு. நம்ம உணர்வு என்பது 4 பகுதிகளை கொண்டது. உட்பகுதி, உள்ள அகம், அகப்புறம், புறப்புறம் என்ற 4 பகுதிகளை கொண்டது. அதை சொல்லணும்னா ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியங்கள். இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆன்மா என்கின்ற ஆகாசம், அப்புறம் ஜீவன் என்கின்ற ஒரு ஆகாசம், அந்த உணர்வு வந்து அது ஒரு ஆகாசமானது. அப்புறம் மனம்ன்றது கரண ஆகாசம், இந்திரியம் என்றது இந்திரிய ஆகாசம். அந்த ஒரே உணர்வு 4 பகுதிகளை கொண்டது. இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட சிக்னலை அந்த உள்ளொலியானது என்ன பண்ணுது, அந்த சிக்னலுக்கு ஒத்த ஒரு கமாண்டு தான் கொடுக்குது. அந்த சிக்னலுக்கு ஒத்த ஒரு கமாண்டு, ஆணை, அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு அது புலனை சென்று அடைகிறது. புலன் என்பது இந்திரிய ஆகாசம். அது ஆன்மாவிலே புறப்புறத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமே நிராதாரத்தில் விளங்குகின்ற உணர்வு மயமான ஆகாசத்துக்கு இது வந்து செய்தியாக கொண்டு செல்லப்பட்டு அதுக்கப்புறம் ஆணையாக கொண்டு கொள்ளப்பட்டு அந்த ஆணை மாத்திரமே நமக்கு இன்பத்தை உண்டு பண்ணுகிறது. அது வந்து கவனித்தால்தான் அதிலிருந்து விடுதலை பண்ண முடியும். ஆக அந்த வெற்று ஆணையில் ஒன்றுமே இல்லை. அது ஒன்லி எம்டி தான் இருக்கு. அந்த எம்டியான ஒன்று தான் நமக்கு நிறைவாக தெரியுது. உள்ள ஒன்றுமே இல்லைனா அந்த ஒரு ஃப்ரூட், அந்த ஒரு கனி நிலை மட்டும் நமக்கு சர்ஃபேஸில் மட்டும் அந்த மாதிரி தெரியும். அந்த சர்ஃபேஸை உடைச்சி உள்ள போனால் ஐயா இது ஒன்லி ஒரு கமாண்டு தானே, இது உள்ள ஒன்றுமே இல்லையே, சத்து பொருளே இல்லையே அதில். அதுதான் முக்கியம். இப்போ இறை இன்பம் அப்படின்றது அந்த வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி புகழ அரும் சுக வெளின்றார். அதாவது திரையோதச நிலை 13வது நிலையில் தான் நாம் உண்மையில் இருக்கிறோம். நம்முடைய ஸ்டேஷனே வந்து அந்த நிராதார நிலை என்று சொல்லப்படுகின்ற 13வது அருள் நிலை தான் நம்முடைய உண்மையான ஸ்டேஷன். இந்த தேகம் அல்ல, இது தேகம் முதல் ஸ்டேஷன். ஆக அந்த நிலையில் இதெல்லாம் போய் இது பண்ணுதுன்னா அது மிகப்பெரிய ப்ராசஸ் ஆகி சும்மா ஒரு கமாண்டாக தான் போகுது. ஆனால் அந்த கமாண்டே நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுப்பதற்கு காரணம் நாம்
அந்த 13வது நிலையிலிருந்து அதை விட்டுட்டு நம்ம தேக நிலையில் இருக்கிறதுனால தான் நமக்கு அது அனுபவப்படுது. அப்போ இந்த பொறிகளிலிருந்து பெறப்பட்ட சிக்னல், இந்த பொறி என்ன பண்ணுது, உலகப் பொருள்கள் இருக்க அதனுடைய தன்மைக்கு ஒத்த சிக்னலை தருகிறது. அது நியூரான்கள் வரையில போகிறது. அதோட பொறி முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பொறிகளுக்கு பெற கொடுக்கின்ற அந்த சிக்னலுக்கு ஒத்த கமாண்டை அந்த அசுத்த மாயா சக்தி ஆனது அது கமாண்டை மாற்றி புலன் என்கின்ற இந்திரிய ஆகாசத்துக்கு கொண்டு செல்லுகின்றது. அந்த இடத்துல நம்ம ஒரு மயக்க நிலையில் தான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த மயக்க நிலையில் தான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அது உண்மை இன்பம் அல்ல என்பதை நாம் அகத்தில் அகக்கண் மலர்ந்து பார்த்தால்தான் தெரியுமே ஒழிய அதுவரையில் நமக்கு அந்த பொய் தான் உண்மையாக தெரியும். அது சத்து பொருள், அந்த இன்பம் சத்து பொருள் கொண்டது அல்ல. ஆனா இறை இன்பம் என்பது இன்பம் என்று தனியாக இருக்கிறன்னா இல்லை, இறைவனே இன்பம் என்கின்ற இருப்பாக இருக்கிறார். ஆக இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இது மூன்றுமே 3 பகுதிகளை கொண்ட ஒன்றேயான சத்து பொருளால் ஆனது. இயற்கை உண்மை என்கின்ற மெய்ப்பொருளால் ஆனது. அது மொத்தம் சேர்த்தா அன்பு என்கின்ற ஒரு அகண்ட இருப்பு தான் தானே இன்பமாக இருக்கிறது. அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இவ்வளவு புற ஏற்பாடுகளும் கோடானு கோடி காலமாய் நமக்கு புறப்புற உணர்வு ஆகிய புலன் வெளியிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான், இதை வச்சுக்கிட்டு தான் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த உன்னோக்கி பார்க்கின்ற பாவனை வளர்த்து உண்மையை உணர்ந்து கொண்டால் நம்ம பொய்யானவைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆண்டவர் அருள் துணையாலே அது அகன்று போகும். நம்மால ஒன்றும் ஆகிறதில்ல. ஆண்டவர் தான் இந்த மருள் மயக்கத்தில் இதுகாரம் நம்மை வைத்திருக்கிறார். நாம் உள்ளம் உருகி அவரை சரணடைந்து உயிர்ப்பணியை செய்து கொண்டும் தோத்திரம், தியானம், உயிர்ப்பணி, இது மூன்றும் இடையறாது செய்ய 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 சிறிது சிறிதாக அவைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். இந்த ஒரு நிலையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். உள்ளொளி தியானம், தோத்திரம், உயிர்ப்பணி, இதை மூன்றும் கடைபிடித்து வந்தால் இதிலிருந்து மருள் மாயா மனோ மயக்க இன்பத்திலிருந்து நிச்சயம் நம்மை கடவுளை, இந்த சமுதாயத்தை விடுவிப்பார். அற்பெருஞ்சோதி வாழ்க. தயவு வந்தனமே.